இந்த தேதியில் இந்த இடத்துக்கு வருவாருங்கிற கணிப்பு நீதிமன்றத்தில் மட்டும்தான் இருக்கும். பாக்கி எங்கேயுமே இருக்காது. ஒரு கல்யாண வீட்டில் வச்சு நீங்கள் போடணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகலைன்னா என்ன செய்ய முடியும்? ஆமாம். சில பேர் வீட்டில் வச்சு போடுறதுக்கான சுச்சுவேஷனை நெருங்க முடியாது. எல்லார் வீட்லேயும் எல்லாரும் பூந்து போட்டுற முடியாது. 24 ஹவர்ஸ் அதே வாட்சிங்லேயே இருந்திருப்பாங்க. என்னோட கணிப்பு அதுதான். இல்லைன்னா போட முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஒரு வருஷமாக இவர் ஒரு இவரை இந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே போட்டாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய அட்டம்ப்ட் நடந்திருக்கும். இதுதான் வெளில தெரிஞ்சிருக்கு. அதுவும் நீதிமன்ற வளாகங்கிறதுனால. நிறைய அட்டம்ப்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சிக்கியிருக்காது. ஆள் சிக்கியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்றில் மிஸ்ஸிங் ஆகிட்டே போகும். ஒரு அட்டம்ப்ட் பண்ணி மிஸ் ஆனால் அடுத்து 2-3 மாதம் கூட ஆகிடும். அடுத்த அட்டம்ப்ட் ரெடி ஆகிறதுக்கு அவ்வளோ எளிதில்லை. அதுக்கு தான் அந்த ஒரு வருஷம். ஒரு வருஷம் இல்லை, அந்த கோவம் தீராதா சார்? ஒரு வருஷமா என்ன பண்ணுவாங்க? அந்த கோவம் கொஞ்சம் கூட அடங்காதா எப்படி? அதாவது கோபம் வந்து மனிதனை அழித்து விடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம க்ரைம் பற்றி பேசுகிறது வந்து குற்றத்தை என்டர்டைன் பண்ணுறதோ இல்லை இது ஒரு பெரிய ஹீரோயிசம் ஆக்குறதோ இதனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ஆனால் நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னுடைய மனசாட்சி அப்படி தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம செய்கிறதுனால இழப்புகள் தான் அதிகமாகும்.